பழகிட்டானா. அப்போ இவன் போய் உரியா போய் பத்சேபால் கூட பேசுறது பழகுறது அவனுக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யறான், ராஜா வந்து நல்லா பேசுற மாதிரி பேசி அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து, ட்ரிங்க்ஸ் ரொம்ப குடிச்சா போதையாகி அவன் அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்றான், அரண்மனைக்கு வெளியிலேயே. சரின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சிடறான். மறுநாள் வந்து உரியா வந்து நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ராஜா என்ன சொல்றாருன்னா, அவர் கையில அந்த காலத்துல நிருபம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஒண்ணு கையில எழுதி இந்த சுருட்டி ஒண்ணு கொடுத்து விடுவாங்கல்ல, அது மாதிரி கையில கொடுத்து யுத்தத்துல போய் யோவாப்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் இதை குடு அப்படின்னு சொல்றான். அப்ப இப்பெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணு கொடுத்து இந்த பேப்பர்ல இருக்குது அங்க யார்ட்டையாவது போய் கொடுத்துருவானா என்ன செய்வோம், அங்கிட்ட இங்கிட்டாம நம்ம முகத்தை திருப்புறதுக்குள்ள என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்து படிச்சிருவோம்ல, பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் படிச்சிருவோம். ஆனா அவன் என்ன செஞ்சான், அதுல என்ன எழுதி இருக்குன்னே தெரியாது. ஐயோ ராஜா கொடுத்துருக்கிறாரு, நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்காமலே யோவாப் கிட்ட போய் கொடுக்குறான். அதுல அவன் என்ன எழுதியிருக்கானா ராஜா,